أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين अल्लाह ताला कुरान करीम में फरमाता है कि या अय्युहल्लज़ीना आमनु इस्तजीबू लिल्लाहि व लिर्रसूल। खुदा पाक कुरान शरीफ के फरमाई छे या अय्युहल्लज़ीना आमनु इस्तजीबू लिल्लाहि व लिर्रसूल इज़ा दाअकुम लिमा युहयिकुम। छे या खल्कु ची मानम रावड़े दे द खुदाए और द रसूल पावाज लब्बैक वाई कला चावी पता सा आवाज की दे लपारा चितासु राजबंदी की। अल्लाह ताला अपने रसूलों को जिंदगी देने खुदा Arda zaman kendi sözüne evet deyin. Allah-u Teala kendi peygamberlerini insanları ihya etmek için gönderir. Onlara hayat vermek için gönderir. Onlar hakkında şöyle buyurmuştur Allah. Onların ölümü onlara hayat vermek için gönderir. Kur'an-ı Kerim'de şu kelimelerden bu bellidir. Bu hayat manevi bir hayattır, ruhi bir hayattır ki zahiri ve maddi bir hayat demek değildir. Burada bir doğruluk dahi açığa vurulmuştur. Mümin daima peygamberin sesine evet diyerek, lebbek diyerek kendi islahını düşünür. Yüce Allah Hz. Resulullah sallallahu aleyhi ve sellem'in vasıtasıyla bizim hayatımızı পূর্ণ এবং সম্পূর্ণ শরীয়ত কোরআন রূপে নাযিল করেছেন আর কোরআনী অনুশাসন মেনে চলার কামেল மிக தெளிவாக அவருக்கு தெரிந்தது. எல்லோரையும் விட அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவிமார்கள் இதற்கு சாட்சி கூறுபவர்களாக இருக்க முடியும். அவர்கள் அதற்கு சாட்சியாக இருந்தனர். அதனால்தான் ஒருவர் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லொழுக்கம் எவ்வாறு இருந்தது என்று கேட்டபோது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கான ஹுலுகுல் குர்ஆன், அவர்களது நல்லொழுக்கம் குர்ஆனாக இருந்தது என்று பதில் கூறினார்கள். எவை திருக்குர்ஆனில் உள்ளதோ அவற்றின் செயல் முன்மாதிரியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே நபிமார்களது இருப்பு உலகில் ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றது. அவர்களது இருப்பு மற்றும் அவர்களது முன்மாதிரி ஆகியவற்றால் எவருக்காவது தடுமாற்றம் ஏற்படும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இங்கு இந்த வசனத்தில் அல்லாஹ்வையும் தூதரையும் இணைத்தவாறு
எதனை அல்லாஹ் கூறுகின்றானோ அதனையே அல்லாஹ்வின் தூதரும் கூறுகின்றனர், செய்கின்றனர் என்று கூறியுள்ளான். எனவே நீங்கள் ஆன்மீக வாழ்வை விரும்பினால் பிறகு கண்களை மூடிவிட்டு தூதரை பின்பற்றி செல்லுங்கள், தூதரை பின்பற்றுங்கள், அவரது கட்டளைக்கேற்ப செயல்படுங்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறும்போது, நீங்கள் அல்லாஹ்வின் நேசத்தை விரும்புபவர்களாக இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி செல்வது அவசியமானதாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றார். இறைவனது நேசம் கிடைக்கின்ற அந்த உயர் தகுதியின் மூலமாகத்தான் ஆன்மீகமான வாழ்வு கிடைக்கின்றது. எனவே உண்மையான ஆன்மீக வாழ்வை பெறுவதற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அழைப்பிற்கு செவியேற்பது அவசியமானதாகும். எதுவரை முஸ்லிம் என்று தன்னை கூறிக்கொள்பவர் உண்மையான முறையில் அல்லாஹ் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஃபத்தபியூனி யுஹிபுக்குமுல்லாஹ், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்ற சொற்களில் செய்யுமாறு கூறிய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றாரோ அந்த நேரம் வரை முஸ்லிம் என்று தன்னை கூறிக்கொள்பவர் தன்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக பின்பற்றுபவர் என்றோ நம்பிக்கை கொள்பவர் என்றோ ஒருபோதும் கூற முடியாது. எனவே அவர்களை பின்பற்றுவதற்கு அவர்களது முன்மாதிரியை பற்றிய விவரங்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியிருப்பது போன்று திருக்குரானின் வடிவில் நமக்கு முன்னால் இருக்கின்றது. இந்த திருக்குரான் தான் எந்த ஒரு சமுதாயத்தின் மீதுள்ள பகைமையும் நீங்கள் அவர்களிடம் அநீதியுடன் நடந்து கொள்ளும்படி உங்களை பலவந்தத்திற்கு ஆளாக்கிவிட வேண்டாம் என்று கூறுகிறது. திருக்குரான் தான் எந்த காரணமுமின்றி எவரது இரத்தத்தையும் சிந்த விடாதீர்கள் என்று கூறுகின்றது. திருக்குரான் தான் படைப்பினங்களுக்கு உள்ள உரிமையை செலுத்துங்கள் என்று கூறுகிறது. திருக்குரான் தான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலகங்களுக்கும் கருணையாக வந்தவர்கள் என்று கூறுகின்றது. எவ்வித மார்க்க சமுதாய பேதமும் இல்லாமல் அன்னார் ஒவ்வொருவருக்கும் கருணையாக இருக்கின்றார்கள் என்று அது கூறுகின்றது. ரஹ்மானியத், அதாவது அளவற்ற அருளாளன் என்ற இறைப்பண்பு அவனது கருணை எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் என்பதே எதிர்பார்க்கின்றது. சுருக்கமாக, நீங்கள் எந்த அளவு திருக்குரானை படித்துக் கொண்டே செல்வீர்களோ அந்த அளவு அதிலிருந்து எல்லா வகையான வழிகாட்டலும் நேர்வழியும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். எனவே இன்றைய முஸ்லிம்களின் தவறான செயல்களை பார்த்துவிட்டு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம் அல்லாதவர்கள் மற்றும் ஆட்சேபனை செய்பவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு ஆட்சேபனையையும் திருக்குரான் மறுக்கின்றது. நீங்கள் வாழ்வளிப்பதற்காக உங்களுடைய தூதர் வந்திருக்கின்றார் என்று கூறுகின்றீர்கள். உங்களது தூதரும் உங்களது மார்க்கமும் வழங்கி இருப்பது வாழ்வா என்ன என்று அவர்கள் ஆட்சேபனை செய்கின்றனர். நபிமார்கள் வாழ்வை தருவதற்காக வருகின்றனர். ஆனால் முஸ்லிம்களின் செயலும் மரணித்தவையாகத்தான் இருக்கின்றது. செயலளவிலும் இவர்கள் மனிதர்களது வாழ்க்கையை அழிப்பதில்தான் முன்னேறியுள்ளனர். அப்பாவிகளும் விதவைகளும் கொலை செய்யப்படுகின்றனர். பலமுறை மக்கள் இது போன்ற கேள்விகளை கேட்கின்றனர், அகமதிகளிடமும் கேட்கின்றனர். என்னிடம் இது பற்றி கேட்டவர்களிடம் நான் இந்த பதிலை தான் கூறுகின்றேன். அதாவது, உங்களது இந்த கேள்விக்கான பதிலை அல்லாஹும் அவனது தூதரும் இஸ்லாத்தின் ஆரம்ப நாட்களில் 1400 வருடங்களுக்கு முன்பே தந்துவிட்டனர். திருக்குரானில் சூரா ஜும்மாவின் இந்த வசனங்களில் அந்த பதில் இருக்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், ஹுவல்லதி பாஸஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வஇன் கானூ மின் கப்லு லஃபீ ஸலாலிம் முபீன் வஆഖരീன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் வஹுவல் அஸீஸுல் ஹகீம். அவனே எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு அவர்கள் இதற்கு முன்னர் தெளிவான வழிகேட்டில் இருந்த போதிலும் அவனது வசனங்களை ஓதி காட்டி அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும்
நுட்பமான அறிவையும் கற்றுக் கொடுக்கும் ஒரு மகத்தான தூதரை அவர்களிலிருந்தே அனுப்பினான். மேலும் இதுவரை அவர்களுடன் சேராத மற்றவர்களுக்கிடையிலும் அவரை அனுப்பினான். அவன் வல்லமை மிக்கவனும் நுண்ணறிவுள்ளவனும் ஆவான். எனவே இப்போது முஸ்லிம்களின் செயல் மூலம் வெளிப்படுபவை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலிருந்த அதே அறியாமையும் வழிகேடுமே ஆகும். இதை அகற்றுவதற்காகவும் உண்மையான வாழ்வை வழங்கக்கூடிய தூது செய்தியை வழங்குவதற்காகவும் அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த வாழ்வை வழங்கும் தூது செய்தியை பரப்புவதற்காக அல்லாஹ் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பியுள்ளான். பிறகு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பையத்தில் இணைந்து அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் இந்த தூது செய்தியை அனைவருக்கும் எட்ட வைக்கின்றது. இதை எட்ட வைப்பது அதன் பொறுப்பாகும். இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய நிலைமைகளை பற்றியும் இந்த மக்களை பற்றியும் இந்த ஆலிம்களை பற்றியும் ஏற்கனவே தெளிவாக எடுத்துக் கூறியுள்ளார்கள். இன்றைய நாட்களில் இத்தகைய செயல்களை செய்கின்ற ஆலிம்கள் தொடர்பாக அவர்கள் வானத்தின் கீழ் மிக கெட்ட படைப்பினங்களாக திகழ்வார்கள். இந்த ஆலிம்கள் குழப்பங்களின் உறைவிடமாக ஆகிவிடுவர். அந்த காலத்தில் அல்லாஹ்விடமிருந்து வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இறங்குவார். அவர் வாழ்வை வழங்கக்கூடியவராக இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நாம் பார்க்கின்றோம், நான் வாழ்வை வழங்க வந்துள்ளேன் என்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாதம் செய்தார்கள். அவரை ஏற்றுக்கொள்பவர்கள் இந்த வாழ்வை பெற்றனர். எனவே இந்த தூதர் வாழ்வை வழங்குபவரா என்ற இந்த ஆட்சேபனை முடிவுக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் அல்லாஹும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முதலிலேயே இதை பற்றி கூறிவிட்டார்கள். அதாவது இத்தகைய நிலைமைகள் உருவாகும். இந்த தூது செய்தி வாழ்வை வழங்கக்கூடியதுதான், வாழ்வை வழங்கக்கூடியதாகவே இருக்கும். இந்த தூதரும் வாழ்வை வழங்கக்கூடியவர் ஆவார். எப்போதும் கியாமத் வரை அவர்கள் வாழ்வை வழங்குவோராகத்தான் இருப்பார்கள். ஆனால் அவர்களது போதனைகளின்படி செயல்பட வேண்டியவர்கள் அவர்களை பின்பற்றுபவர்களாக இருக்க மாட்டார்கள். அத்தகைய நிலைமை ஏற்படும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றிய நிலையில் அல்லாஹு தஆலா வாக்களிக்கப்பட்ட மஸீஹை அனுப்புவான். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், வஆகரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் என்ற வசனத்தின் பொருள் இதுவாகும். முழுமையான வழிகேட்டிற்கு பிறகு நேர்வழியையும் நுட்பமான அறிவையும் பெறுபவர்களாகவும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அற்புதங்களையும் அருள்களையும் பார்க்கக்கூடியவர்கள் இரு பிரிவினர்கள் மட்டுமே ஆவர். முதலாமவர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சஹாபாக்கள் ஆவர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தோற்றத்திற்கு முன்னால் இவர்கள் கார் இருளில் ஆழ்ந்திருந்தனர். இதற்கு பிறகு இறைவனின் அருளால் இவர்கள் நபியின் காலத்தை பெற்றனர். அற்புதங்களை தங்களது கண்களால் கண்டனர். முன்னறிவிப்புகள் நிறைவேறியதை கண்டனர். நிச்சய உறுதி அவர்களிடம் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்றால் அவர்கள் ஒரே ஆன்மா போன்று ஆகிவிட்டனர். இரண்டாவது பிரிவினர் மேலே குறிப்பிட்டுள்ள வசனத்திற்கேற்ப சஹாபாக்களுக்கு ஒப்பானவர்களாக உள்ளனர். அவர்கள் வாக்களிக்கப்பட்ட மஸீஹுடன் இருக்கும் பிரிவினர் ஆவர். இந்த பிரிவினரும் சஹாபாக்களை போன்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அற்புதங்களை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர். இருள் மற்றும் வழிகேட்டிற்கு பிறகு நேர்வழியை பெறக்கூடியவர்களாக இவர்கள் உள்ளனர். ஆகரீன மின்ஹும் என்ற வசனத்தில் இப்பிரிவினருக்கு மின்ஹும் அதாவது அவர்களிலிருந்து என்ற செல்வத்திலிருந்து, அதாவது சஹாபாக்களுக்கு ஒப்பானவர்களாக ஆகுகின்ற அருட்கொடையில் இருந்தும் பங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இது இந்த விஷயத்தை தான் சுட்டிக்காட்டுகின்றது. அதாவது எவ்வாறு சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதங்களை கண்டனரோ, முன்னறிவிப்புகள் நிறைவேறுவதை கண்டனரோ, அவ்வாறே அவர்களும் அவற்றை காண்பர். இடைப்பட்ட காலத்திற்கு இந்த அருட்கொடையிலிருந்து முழுமையான முறையில் பங்கு கிடைக்காது. எனவே இந்த காலத்தில் அவ்வாறே நடந்துள்ளது. 1300 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அற்புதங்களின் வாசல் திறந்துவிட்டது. மக்கள் இதனை தங்களது கண்களால் கண்டுள்ளனர். தொடர்ந்து அவர்கள் கூறுகின்றார்கள், பிளேக் நோய் பரவுவதையும் ஹஜ் செய்ய தடை விதிக்கப்படுவதையும் எல்லோரும் தங்களது கண்களால் பார்த்து விட்டனர். நாட்டில் ரயில் வண்டி தயாராகி இருப்பது, ஒட்டகங்கள் கைவிடப்படுவது ஆகிய இவை அனைத்துமே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அற்புதங்களாகும். இவை இந்த காலத்தில் சஹாபாக்கள் அற்புதங்களை கண்டது போன்று நம்மால் பார்க்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாகவே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு இந்த இறுதி பிரிவினரை மின்ஹும் என்ற சொல்லால் அழைத்துள்ளான். அதாவது அற்புதங்களை காண்பதில் அவர்களும் சஹாபாக்களின் நிறத்தை பெற்றுள்ளனர் என்பதை சுட்டிக்காட்டுவதற்கே இந்த சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சிந்தித்து பாருங்கள், கடந்த 1300 வருடங்களில் நபித்துவத்தின் வழியில் உள்ள இத்தகைய காலகட்டத்தை வேறு எவர்தான் பெற்றுள்ளார்? இந்த காலத்தில் உருவாக்கப்பட்டுள்ள நமது ஜமாத்திற்கு பல காரணங்களினாலும் சஹாபாக்களுடன் ஒப்புமை இருக்கின்றது. அவர்களும் சஹாபாக்கள் கண்டது போன்றே அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்கின்றனர். சஹாபாக்கள் பெற்றுக் கொண்டது போன்றே அவர்களும் இறைவனது புத்தம்புது உதவிகள் மூலம் ஒளியையும் நிச்சய உறுதியையும் பெற்றுக் கொண்டனர். அவர்கள் சஹாபாக்கள் தாங்கிக் கொண்டது போன்றே இறைவனது வழியில் பரிகாசம், எள்ளி நகையாடுதல், சாபமிடுதல், பல்வேறு விதமான உள்ளத்தை புண்படுத்துகின்ற விஷயங்கள், தீய சொற்கள், கருணை இல்லாமல் நடந்து கொள்வது போன்ற எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொள்கின்றனர். சஹாபாக்கள் பெற்றுக்கொண்டது போன்றே அவர்கள் இறைவனது தெளிவான அடையாளங்கள், விண்ணின் உதவிகள், நுட்பமான போதனைகள் ஆகியவற்றின் மூலம் தூய வாழ்வை பெற்றுக் கொண்டனர். பலரும் அவர்களில் இவ்வாறு உள்ளனர். சஹாபாக்கள் அழுது போன்றே அவர்கள் தொழுகைகளில் அழுகின்றனர். தமது சஜதா செய்யும் இடங்களை கண்ணீரால் நனைத்து விடுகின்றனர். எனவே நான் உலகிற்கு வாழ்வை வழங்க வந்துள்ளேன் என்ற அவர்களது வாதம் மிகவும் மகிமையுடன் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவாறு அல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாகவும் உலகிற்கு வாழ்வை வழங்குகின்றான். இறைவனது வசனங்களை புரிவது அவர்கள் மூலமாகவே சாத்தியமானதாகும். அதுவன்றி அது சாத்தியமே இல்லை. திருக்குரானின் ஞானங்களையும் உண்மைகளையும் கூறுவது அவர்களது பணியேயாகும். மக்களுக்கு ஆன்மீக வாழ்வு அவர்கள் மூலமாகத்தான் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது, கிடைத்துக் கொண்டிருக்கும். 1400 வருடங்களுக்கு பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவது மற்றும் அவர்கள் மீது நேசம் வைத்தவாறு அதில் தம்மை மாய்த்து கொண்டவாறு முழுமையான செயல் முன்மாதிரியை அன்னாரே காட்டினார்கள். இந்த செயலளவிலான நல்லொழுக்க வாழ்வை வழங்குகின்ற அருள்கள் இன்றும் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்யக்கூடியவர் இதன் பக்கம் பார்ப்பதே இல்லை. அதே சமயத்தில் முஸ்லிம்களின் தவறான செயல்களை பார்க்கும் போது அதை தேவைக்கு அதிகமாக இவர்கள் பிரச்சாரம் செய்கின்றனர், பரப்புகின்றனர் என்று தெரிய வருகிறது. ஆட்சேபனையின் அம்புகள் எய்தப்படுகின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன் எனக்கு ஒருவர் இவ்வாறு எழுதியுள்ளார். அதாவது, ஒரு படித்த கிறிஸ்துவரிடம் இஸ்லாத்தின் அழகிய போதனை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். தொடர்ந்து நீடித்து வருகின்ற கிலாபத்தின் அமைப்பு மற்றும் ஜமாத் உலகில் என்ன தொண்டுகளை செய்து வருகின்றது என்பதை பற்றி நான் அவருக்கு கூறினேன். அதற்கு அவர், இதை மீடியாவிற்கு நீங்கள் ஏன் தெரிவிப்பதில்லை? உலகிற்கு இது பற்றி ஏன் தெரிய வருவதில்லை? பத்திரிகைகளில் இதை பற்றிய செய்தி ஏன் வருவதில்லை என்று கேட்டார். அதற்கு அவரது நண்பர், நாங்கள் மக்களுக்கு இதை பற்றி கூறுகின்றோம், தப்லீக் செய்கின்றோம். இப்போது லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் லீஃப்லெட்ஸ் வழங்கப்படுகிறது, பேருந்துகளில் போஸ்டர்ஸ் ஒட்டப்படுகின்றது. இவ்வாறு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகின்றோம், செய்திகளையும் கொடுப்பதற்கு முயற்சி செய்கின்றோம். ஆனால் மீடியா எந்த அளவு எதிர்மறையான செய்திகளுக்கு கவரேஜ் தருகின்றதோ அதே அளவு இந்த செய்திகளுக்கு கவரேஜ் தருவதில்லை என்று கூறினார். அப்போது அந்த கிறிஸ்துவ நண்பர் தாமாகவே மீடியாவும் கூட மக்களது கவனத்தை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக வியாபார நோக்கிலேயே செயல்படுகின்றது. விறுவிறுப்பான செய்திகளை மட்டுமே அது வெளியிடுகின்றது, ஒளிபரப்புகின்றது. ஏனென்றால் மக்கள் அதை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என அது விரும்புகின்றது. முஸ்லிம்களுக்கு எதிரான செய்திகளின் பக்கம்
இன்று மக்களது கவனம் அதிகமாக திரும்பி இருப்பதால் முஸ்லிம்களுக்கு எதிரான செய்திகளை ஒலிபரப்புவதிலேயே அவை வேகத்தை காட்டுகின்றன. மீடியாவில் உள்ளவர்கள் நீதியுடன் நடந்து கொள்வதில்லை என்று கூறினார். அவர்கள் உண்மைகளில் இருந்தும் முகம் திருப்பி செல்கின்றனர் என்று கூறினார். எவ்வாறு இருப்பினும் இது இவர்களது பணியாகும். ஆனால் சிலர் இப்படியும் இருக்கின்றனர். அவர்கள் நமக்கு சாதகமாக ஓரளவாவது பேச ஆரம்பித்திருக்கின்றனர், மக்களிடம் கூற ஆரம்பித்திருக்கின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தபடி பிபிசியின் பிரதிநிதியுடன் எனது இன்டர்வியூ இருந்தது. மிகவும் நீளமான இன்டர்வியூ ஆகும். இதன் சில பகுதிகளை இவர்கள் தங்களது டாக்குமெண்ட்ரியில் கேட்பித்தனர். பிபிசி ஏசியாவில் நேற்று ஒரு தடவை அது காட்டப்பட்டுள்ளது. மற்ற ஏதாவது ஒரு வேர்ல்டு சர்வீஸிலும் ஒருவேளை சனிக்கிழமை இதனை கேட்க வைப்பார்கள். இதை காட்ட முடியாது, ஏனென்றால் இது ரேடியோ சர்வீஸ் ஆகும். இதில் நான் கூறிய இந்த விஷயங்களையும் இவர்கள் சேர்த்துள்ளார்கள். அதாவது ஜமாத் வழங்குகின்ற அழகிய போதனைகள் இஸ்லாத்தின் அழகிய போதனைகளே ஆகும். இதன் காரணமாகவே லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் மக்கள் ஒவ்வொரு வருடமும் ஜமாத்தில் இணைகின்றனர். நான் கூறிய விஷயங்களை முழுமையாக அவர்கள் ஒலிபரப்பவில்லை என்றாலும் போதுமான அளவு இடையிடையே நான் கூறிய விஷயங்களை மக்களுக்கு கேட்க வைத்துள்ளனர். இந்த ஜமாத்தில் இணைகின்றவர்கள் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகள் அவர்களுக்கு தெரிந்ததன் காரணமாகவே ஜமாத்தில் இணைகின்றனர். இஸ்லாத்தின் இந்த வாழ்வை வழங்குகின்ற தூது செய்தியை கேட்டு அவர்கள் இதன் பக்கம் கவனம் செலுத்துகின்றனர் என்று நான் கூறினேன். எனவே இஸ்லாத்தின் போதனையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முன்மாதிரியிலும் எந்த குறைபாடும் இல்லை. மாறாக அது ஒரு முழுமையான நிறைவான முன்மாதிரியாகவும் போதனையாகவும் இருக்கின்றது. மோசமான நிலை இருக்கின்றது என்றால் அது இந்த ஆலிம்களிடமும் இந்த மக்களிடமும் தான் இருக்கின்றது. இந்த ஆலிம்கள் இந்த மக்களை தவறாக வழிநடத்துகின்றனர். அந்த மக்கள் தவறான வழியை மேற்கொண்டவாறு இந்த ஆலிம்களுக்கு பின்னால் செல்கின்றனர். எல்லா நபிமார்களும் வாதம் செய்திருப்பது போன்றே நபிமார்கள் வாழ்வை வழங்கக்கூடியவர்களாக இல்லாமல் இருந்தால் இறைவனது இருப்பின் மீதுள்ள நம்பிக்கை இல்லாமல் ஆகிவிடும். மரணித்து போன அந்த மதங்கள் இப்போது வாதம் மட்டுமே செய்கின்றன. அவற்றில் வாழ்வை வழங்கக்கூடிய எந்த விஷயமும் இல்லை. இதன் காரணமாகவே மக்கள் இந்த மதங்களை கைவிட்டு விட்டனர். இந்த மதங்களுடன் சடங்கு ரீதியிலான ஒரு தொடர்பு மட்டுமே இவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் ஈமான் நிலைமை அவரிடம் இல்லை. இது முஸ்லிம்கள் மீது அல்லாஹ் செய்துள்ள பேருபகாரமாகும். அதாவது அவன் இந்த காலத்திலும் தனது தூதரை அனுப்பி தனது போதனையை புதுப்பித்து நம் முன்னால் அதை எடுத்து வைத்துள்ளான். அதன் மூலம் நாம் ஆன்மீக வாழ்வை பெற்றுக் கொண்டே செல்ல வேண்டும். அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்படுபவர் அல்லாஹ்விடமிருந்து இந்த வாக்குறுதியை பெற்று வருகின்றார். அதாவது எந்த சமுதாயம் அவருடன் இணைந்து உண்மையான முறையில் அவரை பின்பற்றி செல்லுமோ அந்த சமுதாயம் அவரை வெற்றி பெற வைக்கும். அதற்கு ஆன்மீக வாழ்வு வழங்கப்படும். மற்றவைகள் தோல்வி தழுவி இழிவிற்கும் அவமானத்திற்கும் ஆளாகிவிடும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடனும் அல்லாஹ்வின் இந்த வாக்குறுதியே இருக்கின்றது. அதாவது அவர்களே வெற்றி பெறுவார்கள். அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் முன்னேறிக்கொண்டே செல்வர் இன்ஷா அல்லாஹு தஆலா. இஸ்லாத்தின் கிலாபத்தின் அமைப்பு அவர்களுக்கு பிறகு அவர்களது பணியை தொடர்ந்து நீடிக்கும்படி செய்வதற்காக இருந்து கொண்டே இருக்கும். வேறு எந்த அமைப்பாவது இதற்கு எதிராக எழுந்தால் அது தோல்வியை தழுவும். கிலாபத் அல்லாஹ்விடமிருந்து வழங்கப்படும் அருட்கொடையாகும். அதை பிறரிடமிருந்து பறித்து நாம் பெற முடியாது. அநீதி இழைத்து அதை பெற முடியாது. அப்பாவி மக்களை உயிருடன் புதைத்து விட்டு அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அநியாயமான முறையில் கொலை செய்தவாறு இந்த அமைப்பை அபகரித்துக் கொள்ள முடியாது. இது வாழ்வை வழங்குவதற்கான வழியாகும், வாழ்வை அளிப்பதற்கான வழி அல்ல. இது இறைவனது ஆதரவும் உதவியும் இல்லாமல் நடக்கவே முடியாது. எனவே பிறரிடமிருந்து பறித்து பெறப்படுகின்ற எந்த ஒரு அமைப்பும் இறைவனது ஆற்றலை பெற்றதாக இருக்க முடியாது. ஒருபோதும் அவ்வாறு இருந்ததும் கிடையாது. இந்த விஷயத்தையும் இங்கு நினைவில் வைக்க வேண்டும். இறைவனால் அனுப்பப்பட்டவரை ஏற்றுக்கொள்பவர்கள், வாழ்வை பெறுபவர்கள், வாழ்வை பிறருக்கு வழங்குபவர்கள் ஆகியோருக்கு தியாகங்களும் செய்ய வேண்டியது வரும். இறைவனால் அனுப்பப்பட்டவருடன் சார்ந்திருப்பவர் எல்லா விதமான தியாகங்களுக்கும் தயாராகி விடுகின்றனர். ஏனென்றால் அவர்களது தியாகங்கள் வீணாகி விடாது என்று அவர்களுக்கு தெரியும்.
அவர்களுக்கு தியாகங்களின் முக்கியத்துவம் பற்றி தெரியும். இதனால் அவர்கள் இந்த வெளிப்படையான வாழ்க்கையை தமது ஆன்மீக வாழ்விற்காக தியாகம் செய்து விடுகின்றனர். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலும் அத்தகைய மக்கள் இருந்தனர். அவர்கள் தங்கள் குடும்பம், உறவினர், செல்வம், வியாபாரம் ஆகியவற்றை தியாகம் செய்தனர். எதுவரை என்றால் உயிரையும் கூட தியாகம் செய்து விடுகின்றனர். அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்களது உணர்வுகள், உறவினர்கள், செல்வம் ஆகியவற்றை தியாகம் செய்ய வேண்டியது வந்தது. ஆனால் அவர்களில் உயிரை தியாகம் செய்தவர்களும் இருக்கின்றனர். இவற்றை எல்லாம் தியாகம் செய்தவர்களும் உள்ளனர். ஆனால் அவர்கள் தமது ஆன்மீக வாழ்வின் மீது மரணம் வர விடவே இல்லை. இன்றும் கூட நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான இப்படிப்பட்ட தியாகங்கள் செய்யக்கூடிய மக்கள் இருக்கின்றனர். இவர்கள் தங்கள் உணர்வுகளையும், செல்வத்தையும், உறவுகளையும் தியாகம் செய்துள்ளனர். இந்த எல்லா தியாகங்களையும் அவர்கள் மகிழ்ச்சியுடன் செய்கின்றனர். சில இடங்களில் உயிரையும் தியாகம் செய்கின்றனர். இப்படிப்பட்ட சிலர் உள்ளனர். அவர்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். இஸ்லாத்தின் வாழ்வை வழங்கும் தூது செய்தியை ஏற்றுக்கொள்கின்றனர். அத்துடன் அவர்களது துன்பங்கள் மற்றும் துயரங்களின் காலகட்டம் ஆரம்பமாகிவிடுகின்றது. ஆனால் அவர்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆன்மீக வாழ்விற்கு வெளிப்படையான வாழ்வை விட முன்னுரிமை வழங்குகின்றனர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருப்பது போன்றே பல துன்பங்களையும் இவர்கள் கடந்து வருகின்றனர். ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்துவதே இல்லை. அவர்கள் பல விதத்திலும் துன்பத்திற்கு ஆளாகின்றனர். அத்தகைய சோதனைகளை அவர்கள் கடந்து வந்திருக்கின்ற அந்த சம்பவங்கள் ஏராளமாக உள்ளன. அஹ்மதியத்தின் வரலாற்றில் இப்படிப்பட்ட எண்ணற்ற உதாரணங்கள் காண கிடக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சில உதாரணங்களை நான் எடுத்து கூறுவேன். அவை உயிர் தியாகங்கள் அல்ல, ஆனால் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டவுடன் இப்படிப்பட்டவர்களுக்கு தமது உணர்வுகளையும் தியாகம் செய்ய வேண்டியது வந்தது. சமுதாயம் இழைக்கின்ற துன்பங்களையும் தொல்லைகளையும் எதிரிட வேண்டியது வந்தது. அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டவுடன் சமுதாயத்தின் அடக்குமுறை இவர்கள் மீது இருந்தது. அரபு நாட்டை சார்ந்த ஹிசாமுத்தீன் சாஹிப் அவர்கள் தனது நண்பருக்கு ஒரு தூது செய்தி அனுப்பியுள்ளார். அதில், நான் சில நாட்களுக்கு முன்பு பையத் செய்தேன். இப்போது மிகவும் துன்பமான நிலைமையை எதிரிட வேண்டியது இருக்கின்றது என்று எழுதியிருந்தார். அவரது நண்பர் கூறுகின்றார், நான் அவருக்கு ஆறுதல் கூறினேன். அவரது நிலைமைகளை கேட்டேன். அதற்கு என்ன காரணம் என்றும் கேட்டேன். அதற்கு அவர், நானும் எனது மனைவியும் தப்லீக் ஜமாத்துடன் தொடர்புடையவர்களாக இருந்தோம். தப்லீக் சுற்றுப்பயணங்களில் சென்றோம். எம்டிஏவினுடைய புரோகிராமை பார்த்த போது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது தூது செய்தியை நான் ஏற்றுக்கொண்டேன். அது உண்மையானதாகவும் வாழ்வை வழங்கக்கூடியதாகவும் எனக்கு இருந்தது. எனது மனைவி என்னை கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்தார். எனது குடும்பத்தினரை எனக்கு எதிராக தூண்டினார். மௌலவிமார்களையும் எனக்கு எதிராக தூண்டினார். மௌலவிமார்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க எனது மனைவி அல் ஹசர் பல்கலைக்கழகத்திலிருந்து நான் காஃபீர் என்று கூறப்பட்ட ஃபத்வாவையும் பெற்று அதை கொண்டு வந்தார். பிறகு நாங்கள் பிரிந்து விட்டோம். எங்களது நிக்கா முடிவுக்கு வந்துவிட்டது. இது மௌலவிகளின் வழிமுறையாகும். கூறுகின்றார்கள், இதற்கு பிறகு குடும்பத்தினர் நான் ஜமாத்தை விட்டுவிட வேண்டும் என்று மிகவும் வற்புறுத்தினர். ஆனால் நான் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை. இந்த மனைவியின் மூலம் எனக்கு 4 குழந்தைகளும் இருக்கின்றனர். ஆனால் இவர்களை எல்லாம் விட்டு பிரிந்த பிறகும் அல்லாஹ்வின் அருளால் நான் எனது ஈமானில் நிலைத்திருக்கின்றேன். பையத்திற்கு பிறகுதான் நான் தனிமையில் இருப்பதன் உண்மை நிலை எனக்கு புரிய வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்லாம் எவரும் அறியப்படாத ஏழ்மை நிலையிலே நிலையிலேயே ஆரம்பமானது, மீண்டும் அதே நிலைக்கு அது திரும்பிவிடும் என்று கூறிய அந்த கூற்று அப்போதுதான் எனக்கு புரிய வந்தது. எனக்கு எவராலும் அறியப்படாமல் தனிமையில் இருப்பவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூற வேண்டும் என்று தோன்றியது. அவ்வாறு தனிமையில் இருப்பவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்று எழுதியுள்ளார். கூறுகின்றார், அல்லாஹ் தானே முன்வந்து எனக்கு அடைக்கலம் தந்துள்ளான். அவனே எனது பாதுகாவலனாக ஆகியுள்ளான். நான் ஒருபோதும் தடுமாறாமல் இருக்கும்படி அல்லாஹ் செய்வானாக. நான் ஒருபோதும் தடுமாற்றம் அடைய மாட்டேன். உறுதியான பாதங்களுடன் நிலைத்திருப்பேன் என்று எழுதியுள்ளார். இவ்வாறே தன்சானியாவில், கிழக்கு ஆப்பிரிக்காவில் பல்வேறு பகுதிகளில், அதாவது சியாங்கோ ரீஜனின் சில பகுதிகளின் நிலவரம் பற்றி நமது அமீர் சாஹிப் எழுதுகின்றார்கள்.
சில தப்லீக் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. பல இடங்களிலும் புதிய பையத்துகள் நடந்தன. இவற்றில் சோங்கா மேலே என்ற ஒரு கிராமம் இருக்கின்றது. அங்கு அகமதி அல்லாதவர்களின் பள்ளிவாசலும் இருக்கின்றது. பள்ளிவாசலில் தொழக்கூடியவர்களில் ஏறக்குறைய 90% முஸ்லிம்கள் அகமதியா ஜமாத்தில் இணைந்து விட்டனர். பிறகு டன்சானியாவில் அகமதி அல்லாத முஸ்லிம்களின் அமைப்பான பகுவாட்டா இருக்கின்றது. இந்த அமைப்பு முஸ்லிம்களின் பிரதிநிதியாக திகழும் அமைப்பாக கருதப்படுகின்றது. இந்த அமைப்பு ஜமாத்தை கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்தது. முதலில் அவர்கள் அகமதிகளை அச்சுறுத்தினர், மிரட்டினர். உடனடியாக தர்பியத் ஆரம்பமாகி விட வேண்டும் என்பதற்காக அகமதிகள் முஅல்லிம்களை அனுப்பி வைத்தனர். இவர்கள் தர்பியத் வழங்க ஆரம்பித்தனர். இதனால் இவர்களது ஈமானில் வலிமை ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது. இஸ்லாத்தின் உண்மையான போதனை தொடர்பான அறிவு அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருந்தது. அதன் காரணமாக அவர்கள் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் மிரட்டலையும் பொருட்படுத்தவே இல்லை. இறுதியில் அவர்கள் தங்களது பள்ளிவாசலில் அகமதிகளை தொழுவதிலிருந்தும் தடுத்தனர். இவர்கள் வேறொரு இடத்தில் தொழுவதற்கான இடத்தை அமைத்துக் கொண்டனர். தங்களது பள்ளிவாசலை கட்டுவதற்கு முடிவு செய்தனர். இதற்கு பிறகு எதிர்ப்பு புதிய திசையில் ஆரம்பமானது. மாவட்ட அமைப்பில் இருந்த பொறுப்பாளர்களும் சுன்னி முஸ்லிமாக இருந்த ஒரு போலீஸ் அதிகாரியும் பகுவாட்டா என்ற இந்த அமைப்புடன் சேர்ந்து கொண்டு கிராமத்தில் இருந்த புதிய அகமதிகளுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தனர். முஅல்லிம் சாய் உட்பட 2 நபர்களை கைது செய்தனர். சிறிது காலம் கழிந்த பிறகு அவர்களை விட்டுவிட்டனர். பிறகு சில நாட்கள் கழிந்த பிறகு 2வது முறையாக நமது முஅல்லிமையும் 3 அல்லது 4 நபர்களையும் கைது செய்தனர். அவர்கள் மீது வழக்கம் தொடரப்படும் என்ற நிலை இருந்தது. பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் அகமதிகள் மீது சுமத்தினர். இவர்கள் எங்களது பள்ளிவாசலுக்கு தீ வைக்க வந்தனர், இவ்வாறு இவர்கள் அமைதியை சீர்குலைக்கின்றனர் என்று குற்றம் சுமத்தினர். அவர்கள் தாமே செய்கின்ற செயல்களை அகமதிகள் செய்ததாக கூறினர். ஆனால் அல்லாஹ் அருள் செய்தான். எவ்வாறு இருப்பினும் இவர்கள் எல்லோருமே தங்களது ஈமான நிலைத்து நிற்கின்றார்கள். எதை பற்றியும் அவர்கள் கவலைப்படவில்லை. பல துன்பங்களையும் இவர்கள் கடந்து வர வேண்டியது வந்தது. இப்போது 3வது உதாரணத்தை கூறுகின்றேன். முதலில் கிழக்கு ஆப்பிரிக்காவின் உதாரணத்தை கூறினேன். இப்போது மேற்கு ஆப்பிரிக்காவின் உதாரணத்தை கூறப்போகின்றேன். பிரெஞ்சு பகுதியான போர்கினோ போசுவில் கன்சார்கு என்ற ஒரு இடம் இருக்கின்றது. அங்கு கடந்த வருடம் 500 பையத்துகள் நடந்தன. கிராமத்தின் சீஃபும் இமாமும் பையத் செய்திருந்தனர். இறுதியில் இன்னொரு கிராமத்தில் உள்ள இவர்களது நெருங்கிய உறவினர்கள் இவர்களை கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்தனர். சோசியல் பாய்காட் செய்தனர். சலாம் கூறுவது, சந்திப்பது, கொடுக்கல் வாங்கல் ஆகிய எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டனர். அந்த சிற்றூரில் அல்லது அந்த கிராமத்தில் ஒரு சிறு இடத்தில் அகமதிகள் தொழுது வந்தனர். அங்கு அகமதிகள் தொழுவதை அவர்கள் தடை செய்தனர். எதிர்ப்பு அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஆனால் இவ்வாறு இருந்தும் கூட அல்லாஹ்வின் அருளால் மிக தூரத்தில் உள்ள பகுதிகளில் வசிக்கும் இம்மக்கள் வெளிப்படையாக பார்க்கும் போது படிக்காதவர்கள் என்று இவர்கள் கூறப்படுகின்றனர். இவர்கள் எந்த எதிர்ப்பை பற்றியும் கவலைப்படுவதே இல்லை. தங்களது ஈமானை பாதுகாத்தவாறு அதில் அவர்கள் நிலைத்திருக்கின்றனர். பிறகு அல்லாஹ் தஆலா அங்குள்ள நிலைமைகளை சரி செய்து விட்டான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருப்பது போன்று இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை நம்மில் ஒவ்வொருவரும் கடந்து செல்ல வேண்டியது வரும். பழைய மக்களின் உதாரணங்களையும் நான் கூறியுள்ளேன். இப்படிப்பட்ட எண்ணற்ற உதாரணங்கள் உள்ளன. இந்த புத்தம்பது உதாரணங்களை நான் கூறுவதற்கு காரணம், அல்லாஹ் எந்த அளவு வேகமாக தனது அருளால் உள்ளங்களில் ஈமானை நிறைத்து விட்டான், மேலும் உள்ளங்களில் அவன் ஈமானை நிறைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு பிறகு இம்மக்கள் எல்லா விதமான தியாகங்களுக்கும் தயாராகி விடுகின்றனர். இம்மக்கள் உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்கின்றனர். இவர்கள் அகமதியத் மற்றும் உண்மையான இஸ்லாத்தின் தூது செய்தியை புரிந்து தங்களது ஆன்மீக வாழ்விற்கான வழிவகையை செய்கின்றனர். இந்த பணி அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் நடைபெற முடியாது. இறைவனால் அனுப்பப்பட்டவர்களுக்கு இருக்கும் தைரியத்தாலும் இந்த பணி நடக்க முடியாது. அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவருக்கு அல்லாஹ்வின் உதவிகள் எப்போதும் இருந்து வருவதால் இந்த பணிகள் நடக்கின்றன. அல்லாஹ்வின் உதவி கிடைக்காதவரை
நமது முபல்லீகளும் நமது அமைப்பும் இந்த பணியை செய்துவிட முடியாது. இந்த உதவிகள்தான் தியாகங்களுக்காக நம்மை தயார் செய்கின்றது, உறுதியாக நிலைநிற்கின்ற தன்மையை வழங்குகின்றது. பல பாகிஸ்தானிகளும் கூட அகமதியத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். சில நேரங்களில் பல இடங்களில் வைத்து, பல நாடுகளில் வைத்து அவர்களுடன் எனது சந்திப்பும் இருந்திருக்கின்றது. அவர்களிடம் நான் சில துன்பங்களை எதிரிட வேண்டியது வரும், கொடுமைகளை சகித்துக் கொள்ள வேண்டியது வரும், பாகிஸ்தானுக்கு போக முடியாது, அங்கு போனால் கஷ்டம் ஏற்படும் என்று நான் அவர்களிடம் கூறினேன். சிலர் பாகிஸ்தான் செல்லவும் செய்கின்றனர். அவர்கள் நாங்கள் நன்றாக சிந்தித்த பிறகு ஜமாத்தை ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் உறுதியான பாதங்களுடன் நிலைத்திருப்போம் இன்ஷா அல்லாஹு தாலா என்று கூறுகின்றனர். இவை உலக வழிமுறைகளாகும். இந்த வழிமுறைக்கேற்ப உலகம் நடந்து கொள்கின்றது. அதாவது எந்த ஒரு நோக்கத்தை அடைவதற்கும் உழைக்க வேண்டியது வரும், தியாகங்கள் செய்ய வேண்டியது வரும். பெரும் நோக்கங்களை அடைவதற்கு பெரும் தியாகங்கள் செய்ய வேண்டியது வரும். எனவே நிரந்தரமான ஆன்மீக வாழ்வை பெறுவதற்காக அத்துடன் தியாகங்களும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹு தாலா சில நேரங்களில் எல்லா விதமான தியாகங்களை செய்வதற்கும் தயாராக இருக்கின்ற மக்களுக்கு தியாகங்கள் செய்யாமலேயே எந்த அளவுக்கு வழங்கி விடுகின்றான் என்றால் மனிதன் இதை பார்த்து வியப்பில் ஆழ்ந்து விடுகின்றான். மனிதன் தனது சக்திக்கேற்ப இறைவனது பண்புகளின் சில சாதாரண முன்மாதிரிகளை தன் மூலமாக காட்டுவதற்கு முயற்சி செய்யும் போது தனது முன்மாதிரியை காட்டியவாறு பிறருக்கு அவனால் வழங்க முடியும் என்றால் இறைவனோ மிகவும் தாராள மனப்பான்மை உடையவனாக இருக்கின்றான். அவன் மனிதனின் எண்ணங்களுக்கு கூட எண்ணற்ற பலன்களை தர முடியும். அவனது கொடைக்கு ஒரு அளவே இல்லை. மனிதனின் தியாகம், பிறகு அந்த தியாகத்தின் காரணமாக இறைவனது அருட்கொடை ஆகியவற்றை விளக்குவதற்காக நாம் ஒரு உலக உதாரணத்தை எடுத்து கூறுகின்றோம். பலரும் இதை ஏற்கனவே கேட்டிருப்பர். ஈரானை சார்ந்த ஒரு அரசர் இருந்தார். அவர் தனது ஒரு அமைச்சருடன் ஒரு விவசாயியை கடந்து சென்றார். அவர் ஒரு மரத்தை நட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் வயதை பொறுத்தவரையில் அவர் எவ்வளவு முதிர்ந்தவராக இருந்தார் என்றால் அந்த மரத்தின் பழங்களால் அவருக்கு எந்த பயனும் கிடைக்க முடியாத நிலையில் அவர் இருந்தார். அரசர் அவரிடத்தில் இந்த மரத்தை நடுவதால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று கேட்டார். அதற்கு அந்த விவசாயி, எனக்கு முன் இருந்தவர்கள் இந்த மரத்தை நட்டனர், தியாகங்கள் செய்தனர், அதன் பழங்களை நாம் உண்கின்றோம். எனவே நாம் இப்போது மரங்களை நடும்போது இதன் பழங்களை வருங்கால தலைமுறை சாப்பிடுவர் என்று கூறினார். அரசரின் இந்த நடைமுறை இருந்து வந்தது. அதாவது எவராவது அரசருக்கு பிடித்தமான விஷயத்தை கூறினால் அரசர் ஜிஹ் என்று கூறுவார். அதன் மூலம் அமைச்சருக்கு இவருக்கு பரிசு வழங்குங்கள் என்பதை சைகையாக அவர் தெரிவித்தார். விவசாயியின் இந்த விஷயத்தை கேட்டு அரசர் மகிழ்ந்தார், ஜிஹ் என்று கூறினார். அமைச்சர் அவருக்கு பொற்காசுகளின் ஒரு பையை வழங்கினார். அந்த பையை வாங்கியதும் விவசாயி இந்த மரத்தை நடுகின்ற சமயத்திலேயே இது பழத்தை தந்துவிட்டது என்று கூறினார். அவர் கூறிய இந்த விஷயம் அரசருக்கு பிடித்திருந்தது. அவர் ஜிஹ் என்று கூறினார். அமைச்சர் மீண்டும் இன்னொரு பொற்காசுகளின் பையை அவருக்கு கொடுத்தார். இதை பார்த்துவிட்டு அந்த விவசாயி, மரம் பல நாட்களுக்கு பிறகுதான் தயாராகின்றது, அதற்கு பிறகு வருடத்திற்கு ஒரு முறைதான் அது பழங்களை தரும், ஆனால் எனது மரமோ அதை நடுகின்ற போதே எனக்கு இருமுறை பழங்களை தந்துவிட்டது என்று கூறினார். இதை கேட்ட அரசர் மீண்டும் ஜிஹ் என்று கூறினார். மேலும் இந்த இடத்தை விட்டு சென்று விடுவோம், இல்லை என்றால் இந்த கிழவன் நம்மிடம் உள்ளதை கொள்ளையடித்து விடுவான் என்று கூறினார். இதுவே உலக அரசர்களின் நிலைமையாகும். எங்கு அவர்கள் பிறருக்கு பரிசுகளை வழங்குகின்றனரோ அங்கு அவர்களது கருவூலம் காலியாகி விடுமோ என்ற அச்சமும் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் நமது இறைவன் தனது அருட்கொடையை வழங்குகின்றான், அதை வழங்கிக் கொண்டே செல்கின்றான். அந்த கருவூலம் ஒருபோதும் முடிவடையாது. அது ஆன்மீக வாழ்வை வழங்கிய பிறகு நிரந்தரமான வாழ்வை வழங்குகிறது. மறுமை வாழ்விலும் அருட்கொடைகளை அவன் வழங்கிக் கொண்டே செல்வான், அதை அதிகமாக்கிக் கொண்டே இருப்பான். ஆனால் இதை பெறுவதற்காக எவ்வாறு இந்த முதிய வயதிலுள்ள விவசாயி தியாகம் செய்தாரோ அதுபோன்று நாமும் தியாகங்கள் செய்ய வேண்டியது வரும். அப்படிப்பட்ட தியாகங்களின்
உடனடியான பலன்களை நாம் பார்க்க முடியாது. ஆனால் அந்த தியாகங்களுக்கு பின்னால் மிகவும் மகத்தான பலன்கள் இருக்கின்றன. நபிமார்களை பின்பற்றுபவர்களும் இதே வழிமுறைக்கேற்பவே தியாகங்களை செய்கின்றனர். பிறகு அவர்களும் அவர்களது ஜமாத்துகளும் வெற்றி பெற்றுக் கொண்டே செல்கின்றனர். மற்றவர்களை இறைவன் இழிவிற்கும் அவமானத்திற்கும் ஆளாக்கி விடுகின்றான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஹவாரியன்களுக்கு என்னென்ன கொடுமைகள் எல்லாம் இழைக்கப்பட்டன. ஏறக்குறைய 3 நூற்றாண்டுகள் வரை அவர்கள் மீது கடுமையான கொடுமைகள் இழைக்கப்பட்டன. ஆனால் அவர்கள் பொறுமையுடன் அவர்கள் மீது இழைக்கப்பட்ட கொடுமைகளை சகித்துக் கொண்டனர். தியாகங்கள் செய்து கொண்டே சென்றனர். இதுவரை என்றால் 3வது நூற்றாண்டில் ரோமாபுரியின் மன்னர் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. அவர்கள் இந்த துன்பங்களின் காலகட்டத்தை குகைகளில் மறைந்து இருந்தவாறு கழித்தனர். கிறிஸ்துவர்கள் மலையில் உள்ள குகைகளில் மறைந்திருந்தவாறு தங்களது ஈமானை பாதுகாத்து வந்தனர். தங்களது ஆன்மீக வாழ்வை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் பாறாங்கற்களுக்கு பின்னால் சென்று ஒளிந்து கொண்டனர். ஏனென்றால் ஒரு நாள் அவர்களுக்கு விடுதலை கிடைத்துவிடும் என்ற உறுதி இருந்தது. இவ்வாறு இன்று முஹம்மதிய மசீஹின் அடிமைகள் உள்ளனர். நாம் தான் வெற்றி பெறுவோம் இன்ஷா அல்லாஹு தஆலா என்பதில் அவர்களுக்கு இவர்களை விட அதிகமாக உறுதியான நம்பிக்கை இருக்கின்றது. நாமும் துன்பங்களின் இந்த காலகட்டத்தில் நமது ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த வாழ்வுக்கான தண்ணீரை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மை குடிக்குமாறு செய்தார்களோ அதிலிருந்து நாம் அருள்களை பெற்றுக்கொண்டே செல்ல வேண்டும். கிறிஸ்துவர்களோ பாறாங்கற்களுக்கு பின்னால் ஒளிந்தவாறு தங்களது ஈமானை பாதுகாத்துக் கொண்டனர், தியாகங்கள் செய்தனர். நாம் நமது ஈமானை பாறாங்கற்கள் போன்று வலுவானதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நாம் நமது செயலால் நிரூபித்து காட்ட வேண்டும். அதன் மூலம் அந்த அருள்கள் எப்போதும் நீடித்திருக்க வேண்டும். பலகீனமான ஈமான் உள்ளவர்கள் இதற்கு முன்னரும் இருந்தனர். இப்போதும் பலரிடம் அத்தகைய ஈமான் இருக்கின்றது. ஆனால் நாமோ இறைவனால் அனுப்பப்பட்டவரது பணி புது வாழ்வை வழங்குவதாகும் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். ஈமானுக்கு வலுவூட்ட வேண்டும். என் நிலையிலும் இதனை இன்ஷா அல்லாஹ் நாம் நம்மில் உருவாக்க வேண்டும். இந்த நிலைமையை நாம் எப்போது வெளிப்படுத்த முடியும் என்றால், எப்போது நாம் வெற்றி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஜமாத்திற்கே கிடைக்கும் என்பதில் முழுமையான நம்பிக்கை உடையவராக இருப்போமோ அப்போதுதான் இது நடக்கும். ஜமாத்தின் தனிநபர் என்ற நிலையில் இந்த வெற்றியில் நானும் எனது பங்கை செலுத்த வேண்டும் என்ற விஷயத்தை நம்மில் ஒவ்வொருவரும் புரிய வேண்டும். மேலும் உலகின் ரட்சிப்பு என் மூலமாக நடக்க இருக்கின்றது என்று உறுதி கொள்ள வேண்டும். இதற்காக நான் எனது பங்கை செலுத்த வேண்டும். எல்லா துன்பங்களும் இருந்தும் கூட நான் எனது வாழ்விற்கான வழிவகையையும் செய்ய வேண்டும், உலகின் வாழ்விற்கான வழிவகையையும் செய்ய வேண்டும். ஏனென்றால் உலகிற்கு வாழ்வை வழங்குவதற்கு இதுவன்றி வேறு எந்த வழியும் இல்லை. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு கிடைக்க இருக்கின்ற வெற்றிகள் பற்றி பல இடங்களில் கூறியுள்ளார்கள். ஓரிடத்தில் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: மக்களே, இது விண்ணையும் மண்ணையும் படைத்த அந்த இறைவனின் முன்னறிவிப்பாகும். அவன் தனது இந்த ஜமாத்தை எல்லா நாடுகளிலும் பரவும்படி செய்து விடுவான். அல்லாஹ்வின் அருளால் அவ்வாறே இது பரவி கொண்டிருக்கின்றது. ஆதாரங்கள் மூலமாகவும் தெளிவுகள் மூலமாகவும் எல்லோர் மீதும் அதற்கு வெற்றியை வழங்குவான். அந்த நாட்கள் வரவிருக்கின்றன. இன்னும் சொல்வதென்றால் அவை மிக அருகில் இருக்கின்றன. அப்போது உலகில் இந்த ஒரு மார்க்கம் மட்டுமே கண்ணியத்துடன் நினைவு கூறப்படும். அல்லாஹ் இந்த இயக்கத்திற்கு மிகவும் உயர்நிலையில் உள்ள தனது வழக்கத்திற்கு மாற்றமான அதிகமான பரக்கத்துகளை வழங்குவான். இதை அளிப்பதற்காக கவலை அடைந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் அவன் தோல்வியடைய செய்வான். இந்த வெற்றி எப்போதும் இருக்கும். எதுவரை என்றால் கியாமத் வந்துவிடும். இப்போது அவர்கள் என்னை பரிகாசம் செய்கின்றனர் என்றால் இந்த பரிகாசத்தினால் அவர்கள் என்ன இழப்பை ஏற்படுத்த முடியும்? எந்த ஒரு நபியும் பரிகாசம் செய்யப்படாமல் இருந்ததில்லை. எனவே கண்டிப்பாக வாக்களிக்கப்பட்ட மஸீஹுடனும் பரிகாசமாக நடந்து கொள்ளப்படும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான்: யா ஹஸ்ரத்தன் அலல் இபாதி மா யஅதீஹிம் மிர் ரசூலின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்ஸியூன். ஒவ்வொரு நபியுடனும் பரிகாசமாக நடந்து கொள்ளப்படுவது இறைவனது ஒரு அடையாளமாகும். ஆனால் எந்த மனிதர் எல்லா மக்களுக்கு முன்பாகவும்
அகமதி அல்லாதவர்கள் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்குவார் என்ற கொள்கையை உடையவராக இருக்கின்றனர். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆனால் எந்த மனிதர் எல்லா மக்களுக்கு முன்பாகவும் வானத்திலிருந்து இறங்கி வந்து மலக்குகளும் அவருடன் இருக்கும் போது அவரை யார்தான் பரிகாசம் செய்வார்? இந்த ஆதாரத்திலிருந்தும் வானத்திலிருந்தும் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இறங்குவார் என்பது ஒரு பொய்யான எண்ணம் என்பதை அறிவுள்ளவர் புரிந்து கொள்வர். நினைவிற்கொள்ளுங்கள், எவரும் வானத்திலிருந்து வரமாட்டார். இப்போது உயிருடன் உள்ள நமது எல்லா எதிரிகளும் மரணமடைந்து விடுவர். அவர்களில் ஒருவர் கூட மரியமின் மகன் ஈசா வானத்திலிருந்து இறங்கி வருவதை ஒருபோதும் பார்க்க மாட்டார். பிறகு எஞ்சியிருக்கின்ற அவர்களது சந்ததிகளும் மரணித்து விடுவர். அவர்கள் எந்த ஒரு மனிதரும் மரியமின் மகன் ஈசா வானத்திலிருந்து இறங்கி வருவதை பார்க்க மாட்டார். பிறகு சந்ததிகளின் சந்ததிகள் மரணித்து விடுவர். அவர்களும் மரியமின் மகன் ஈசா வானத்திலிருந்து இறங்குவதை பார்க்க மாட்டார்கள். அப்போது அல்லாஹ் அவரது உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்துவான். சிலுவை வெற்றியின் காலமும் கடந்து சென்று விட்டது. உலகம் வேறு நேரத்தில் வந்து விட்டது. ஆனால் மரியமின் மகனான ஈசா இதுவரை வானத்திலிருந்து இறங்கவில்லை என்பதை அறிந்ததும் அறிவுள்ள சான்றோர்கள் இந்த கொள்கையை கைவிட்டு விடுவர். இன்றிலிருந்து 3 நூற்றாண்டுகள் நிறைவடைந்திருக்காது. ஈசாவுக்காக காத்திருக்கின்ற முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் கடுமையான அவநம்பிக்கை அடைந்து தப்பெண்ணம் கொண்டவாறு இந்த பொய்யான கொள்கையை கைவிட்டு விடுவர். உலகில் ஒரே மார்க்கம் தான் இருக்கும், ஒரே தலைவர் தான் இருப்பார். நான் விதை விதைக்கவே வந்தேன், எனது கைகளால் அந்த விதை நடப்பட்டு விட்டது. அது இப்போது வளரும், பூக்களை தரும். யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. இன்று நான் கடிதங்களை பார்த்து கொண்டிருந்தேன். அதில் ஒரு செய்தி இருந்தது. ஓரிடத்தில் நமது சகோதரர்கள் லீஃப்லெட்ஸ் வழங்கிக் கொண்டிருந்தனர். ஜெர்மனியில் நடந்த சம்பவமாக இருக்கலாம், அல்லது வேறு ஐரோப்பிய நாடுகளில் நடந்த சம்பவமாக இருக்கலாம். எந்த இடம் என்று சரியாக நினைவில் இல்லை. ஒரு இடத்தில் நமது சகோதரர்கள் லீஃப்லெட்ஸ் விநியோகம் செய்து கொண்டிருந்தனர். ஈசா மசீஹ் வந்துவிட்டார் என்பதே அந்த பிரசுரத்தின் தலைப்பாகும். அப்போது 2 நபர்கள் வீட்டிற்கு வெளியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் கூறினர், நாங்கள் இப்போது இந்த விஷயம் பற்றி தான் டிஸ்கஸ் செய்து கொண்டிருந்தோம். அதாவது ஈசா வரவேண்டியது இருந்தால் இதுவரை வானத்திலிருந்து ஏன் இறங்கி வரவில்லை? அவர் வரமாட்டார் என்றால் பூமியிலிருந்து தான் வர வேண்டும் என்றால் யார் வருவார், எப்போது வருவார் என்று நாங்கள் டிஸ்கஸ் செய்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் இந்த லீஃப்லெட்ஸை கொண்டு வந்தீர்கள். அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துவிட்டார், வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்துவிட்டார் என்று எழுதப்பட்டிருந்தது. உங்களது நிகழ்ச்சிக்கும் கண்காட்சிக்கும் வருமாறு அழைப்பு விடுக்கின்ற உங்களது அழைப்பிதழும் கிடைத்து விட்டது. நாங்கள் கண்டிப்பாக வருவோம் என்று அவர்கள் கூறினர். அல்லாஹு தாலா புது புது வழிகளை திறந்து தருகின்றான். மக்களது உள்ளங்களில் அவனே இந்த விஷயங்களை போடுகின்றான். இந்த விஷயங்களை சிந்தனை செய்யுங்கள். நாம் பூக்கின்ற பழங்களை தருகின்ற அந்த மரத்தின் பகுதியாக இருக்கும்படி அல்லாஹ் செய்வானாக. நமது ஈமான் வலுவானதாக இருக்கட்டுமாக. நமது ஈமான் வலுவான பாறாங்கல் போன்று நிலைத்திருக்க கூடியதாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم
لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.